Hi friends, லைனிங் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ண முடியும், அதுவும் வந்து 1 மணி நேரத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஆர்டராக எடுத்து வச்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே என்ன வச்சுருக்கேன், ஃப்ரண்ட் பீஸ் அதுதான் ஃபஸ்ட்டு கீழே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு பீஸ் அது வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது பட்டி, பட்டன் பீஸ் இந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஸ் பீஸ், நெக் பீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். எனக்கு நெக் பீஸ் கிடையாது, அதனால் நான் வந்து இதோட மட்டும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் பக்கத்தில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு எடுத்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பீஸில் ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சுட்டு இந்த ஓப்பன் எஜ்ஜில் தையல் போட்டுக்குங்க. அடுத்தது 1/2 இன்ச் மட்டும் மடிச்சுட்டு இந்த ஃபோல்டிங் எஜ்ஜில் தையல் போட்டுக்குங்க. அடுத்தது என்ன பண்ணலாம், பட்டி வந்து எடுத்துக்கலாம். நான் பக்கத்துலேயே வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கனால எனக்கு என்ன ஆகும், டக்குன்னு எடுத்து தைக்கும் போது டைமிங் வந்து குறையும். இப்போ இதில் வந்து நமக்கு 2 லைனிங் பீஸ் வந்து இருக்குது. இதில் உள்பக்கம் வெளிப்பக்கம் கண்டிப்பாக இந்த கிளாத்தில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நான் எடுத்து வச்ச மாதிரி 2 பீஸும் கரெக்டாக எடுத்து வச்சுக்குங்க. இந்த சைடு 2 பீஸ், இந்த சைடு 2 பீஸ், இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கீழே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு, நான் வந்து கீழே வந்து கொஞ்சம் துணி வந்து மொத்தமாக இருந்தால் உங்களுக்கு பட்டி வந்து மேலே தூக்காமல் இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மெயின் கிளாத்தை கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ராவே வந்து விட்டுக்கிறேன். விட்டுட்டு இதில் வந்து கரெக்டாக 1/2 இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப புதுசாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் கரெக்டாக தெரியலை அப்படின்னாலும் நம்ம கட்டிங்க்கு வந்து 1/2 இன்ச் தான் விட்டுருக்கோம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கங்க. போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்காது. பேக் சைடு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்த பீஸ் பேக் சைடு தான் ஆரம்பிக்கணும். இப்போ இந்த கீழே இருக்க பீஸை வந்து மெயின் கிளாத் பீஸை நான் கட் பண்ண போகிறதில்ல. லைனிங் கிளாத்தை மட்டும் திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் லைனிங் மேலே படுற மாதிரி போட்டுக்குங்க. அடுத்தது லைனிங் கிளாத் வந்து இப்போ உள் பக்கம் போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு மேலே வந்து எஜ்ஜு தையல் போடலாம். நான் வந்து 1/2 இன்ச் கேப் விட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்குடைய எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே வந்து லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கங்க. ஸ்லீவில் இந்த சைடு எனக்கு ஃபோல்டிங் இருக்குது, அதை கட் பண்ணி விட்டுறேன். இப்போ ஸ்லீவில் வந்து நம்ம இந்த சிசர் கட் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் பீஸு, இந்த சைடு வர்றது நமக்கு பேக் பீஸ். அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து போட்டுக்குங்க. இது நமக்கு ஃப்ரண்ட்டு, இந்த சைடு இருக்கிறது பேக் பீஸ். இப்போ என்ன பண்ணலாம், மெயின் கிளாத்தை அடி பீஸை மட்டும் எடுத்துகிட்டு நான் திருப்பி வச்சுக்கிறேன். இப்போ தான் நமக்கு இது ரெண்டுமே வந்து ரைட் சைடு நல்ல பக்கமாக இருக்குது. இப்போ லைனிங்கில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இந்த சைடு வந்து திருப்பி வச்சுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் முடியுது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்குது. இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் பீஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே வந்து கரெக்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டு, இந்த சைடுமே நான் ஃப்ரண்ட் அப்படின்றத எழுதி வச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப பிகினராக இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்லீவை கூட நீங்கள் மாற்றி வச்சிட்றீங்க, அப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்றது தள்ளி போகும் உங்களுக்கு. இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வந்து வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு, அந்த 1/2 இன்ச்சும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், டேப் வெஸ்ட்டு கூட 1/2 இன்ச் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சுட்டு லைன் போட்டுக்குங்க. அதே மாதிரி அடுத்த சைடும் பிகினராக இருந்தால் மட்டும் லைன் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை, அப்படியே நேராக வந்து தையல் போட்டுக்கலாம்.
அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் மேலே பட்டுற மாதிரி டாப் ஸ்டிச் வந்து போடுங்க. அடுத்தது லைனிங் கிளாத்தை அப்படியே உள் பக்கம் வந்து திருப்பிட்டு மேலே வந்து நீங்கள் ஸ்டிச் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், எட்ஜில் மட்டும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அடுத்தது உள் பக்கம் வந்து லைனிங்கோட எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். இதுலேயுமே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. பேக் சைடில் நமக்கு இந்த சிசர் கட்லாம் இங்கிட்டு இருக்குல்ல, அதை நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது இந்த சைடு வரக்கூடிய மெஷர்மெண்ட்டை. ஓகே, அடுத்தது இந்த சைடு நமக்கு 1/2 இன்ச் லைன் இருக்குல்ல, அந்த 1/2 இன்ச் லைனுமே இந்த சைடு எனக்கு இதில் அச்சு தெரியுது, நான் அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கிங்க. இப்போ இதை நம்ம அடித்து திருப்பி தான் தைக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணலாம், மெயின் கிளாத்தோட மார்க்கிங் பண்ணது உள்பக்கம் இருக்க மாதிரி வைங்க. அப்போ தான் அடித்து திருப்பும்போது அது வெளிப்பக்கம் வந்து வரும். இந்த மாதிரி எல்லா பீஸும் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து வச்சுட்டு இப்போ நெக்கில் வந்து கரெக்டாக 1/2 இன்ச் தையல் வந்து போடணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மார்க்கிங் வந்து இருக்குது, அதை அப்படியே நான் ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சைடு இருக்குது, ஒரு சைடு இல்லை. ஒரு சைடு நானாக போட்டுக்கிறேன் கரெக்டாக வந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த கேப் அளவுக்கு. இப்போ நான் மார்க் பண்ணுற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மார்க்கிங் இருக்குது. ஒருவேளை வீடியோவில் தெரியுதா தெரியல எனக்கு, ஆனால் அந்த மார்க்கிங் வந்து ட்ராயிங் வந்து பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த நேர் நமக்கு வந்து மார்க்கிங் இருக்குது அப்படின்றத நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி 2 பக்கமும் நீங்கள் வந்து லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், மேலே இருந்து கீழே வந்து லைன் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை இந்த மாதிரி 2 3 மடிப்பு வந்து மடிச்சுட்டு இங்கே நெக்கில் இருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த நேர் அப்படியே தையல் போடுங்க. நான் அந்த ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்க நேர் அப்படியே வந்து தையல் போட்டேன். அந்த மார்க்கிங் நேரே அப்படியே தையல் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், உள் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை லைனிங் அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு சிசர் கட் வந்து போட்டுக்கோங்க. கழுத்து நமக்கு திருப்பும் போது ரவுண்ட் ஷேப் நல்லா கரெக்டாக அழகாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நெக்கில் வந்து வளைவாக இருக்கிற இடத்துல மட்டும் சிசர் கட் போட்டால் போதும். கீழே வந்து என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நான் அப்படியே விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், அதனால் அப்படியே விட்டுக்கிறேன். இப்போ உள்பக்கம் கை விட்டு நான் திருப்புற மாதிரி இந்த கிளாத்தை வந்து வெளிப்பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். திருப்பி விட்டுட்டு நீங்கள் ஒரு அயன் பண்ணிவிட்டு கூட வந்து ஸ்டிச் வந்து போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு. இப்போ நெக்கில் லைனிங் கிளாத்து நல்லா உள்பக்கம் போகிற மாதிரி தள்ளிட்டு வெளியில் வந்து லைனிங் கிளாத் தெரியக்கூடாது. இது நல்லா அப்படி நகத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. லைனிங் கிளாத் உங்களுக்கு வெளியில் தெரியுது, இந்த பக்கம் மேலே தெரியுது அப்படின்னா உள் பக்கம் கை விட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் லைனிங் வந்து தெரியாது. இந்த சைடும் அதே மாதிரி தெரியுது அப்படின்னா உள் பக்கம் கை விட்டு நெகத்தில் எல்லாமே நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ஷோல்டர் வந்து பிசுறு தெரியாமல் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலே வந்து சரியான அந்த ஷோல்டர் கிட்டே எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. மேலே மட்டும் கட் பண்ணுங்கள் போதும். ஏன்னா நம்ம வந்து ஷோல்டர் வந்து பிசுறு தெரியாமல் தைக்க போகிறோம். இப்போ இந்த பீஸ் என்ன பண்ணிடலாம், நம்ம அப்படியே வச்சிடலாம். லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், முன்பக்கம் வந்து எடுத்துக்குங்க.
முன்பக்கமும் அடித்து திருப்பி தான் வந்து தைக்க போகிறோம். இந்த சைடு டாட், இந்த சைடு டாட் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். நெக்கில் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அளவுக்கு இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி, இது எதுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, பிகினராக இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இந்த கிளாத்தை வந்து நல்ல பக்கம் மெயின் கிளாத் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணலாம், மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி, அதாவது இந்த சைடு இதை அடித்து திருப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் வர்றது நமக்கு மேலே வந்து வந்துடும். இப்போ டாட் உள் பக்கமாக இருக்குல்ல, இதை நம்ம வந்து அடித்து திருப்பும்போது டாட் வந்து நல்ல பக்கம் வந்து வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு 2 பீஸும் கரெக்டாக நெக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஒரு பீஸ் ஒரு தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்டாக அந்த கிராஸ் எல்லாமே வந்து கரெக்டாக எல்லாமே இருக்க மாதிரி வச்சுட்டு நெக்கில் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு நான் மறுபடியும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. இந்த மாதிரி தையல் போடலாம். உங்களுக்கு எப்படி தைச்சாலும் கழுத்து லூஸாக வருதா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பீஸ் இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரஃப்பில் ஒரு தையல், இந்த மாதிரி ரஃப்பில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தில் தான் ரஃப்பில் தையல் வந்து போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ மெயின் கிளாத் மேலே வச்சுட்டு கரெக்டாக நான் சொன்னேன்ல அந்த 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அளவுக்கு அந்த தையலை இப்போ வந்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி போடும்போது கழுத்து லூஸ் வந்து வராது. இப்போ ரெண்டுமே கரெக்டாக நம்ம ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நெக் பீஸை மட்டும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த வளைவில் மட்டும் குட்டியாக சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இதை கட் பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான். அடுத்தது அப்படியே திருப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இதில் முக்கியமாக நீங்கள் ஒன்று செக் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இந்த நெக் இருக்குல்ல, இந்த 2 நெக்கும் இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு பாருங்கள். ரெண்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, இந்த சைடில் ஏதோ அப் அண்ட் டவுன் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டோடே செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு அப் அண்ட் டவுன் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது வருது அப்படின்னா, இல்லை பட்டன் பீஸ் வைக்கும்போது ஒன்று முன்ன பின்ன வருது, கொக்கிப்பட்டி தான் எப்பயுமே அதிகமாக வரும். அந்த மாதிரி வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த சைடு இருக்கக்கூடிய அளவில், அதாவது ஒரு சைடு கொஞ்சம் அதிகமாக தையல் போட்டிருப்போம், ஒரு சைடு கம்மியாக தையல் போட்டிருப்போம். அந்த மாதிரி வரும்போது இது ரெண்டையும் நீங்கள் இப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நான் போட்டதே வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தையல் போட்டிருக்கேன், ஒரு சைடு கம்மியாக. உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இந்த சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலேயே இருக்குது, இங்கே வந்து கரெக்டாக 1/4 இன்ச் தான் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறையுது. அப்போ என்ன பண்ணலாம், நான் இதை வந்து செக் பண்ணும்போது, அதாவது நீங்கள் இதை செக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நேராக கூட கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸை வந்து தப்பு இல்லாமல் தைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நுணுக்கமும் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் நெக்கு வந்து கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த பீஸை விட இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கமாக இருக்குது. அப்போ ஸ்டார்டிங்கில் நெக்கு தைக்கும் போதே நம்ம ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இந்த மாதிரி தைச்சிட்டோம்னா இதுலேயே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கீழே இருக்குது ஒன்று மேலே இருக்குது. இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு அப்படின்னா அப்போ இந்த ப்ளவுஸ் நீங்கள் தைச்சி முடிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த நெக்கில் எந்த அளவுக்கு தையல் போட்டிருக்கோமோ இது ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக வந்து வச்சுட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த தையல் போட்டிருக்க நீர், இந்த தையல் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக அந்த வளைவுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கிறேன், லைட்டாக தையலை வந்து போட்டுட்டேன். இப்போ 2 பீஸையும் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பீஸோடைய தையல் இது ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், அப் அண்ட் டவுன் இல்லை. இது நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஒரு பீஸில் அதிகமாக ஒரு பீஸில் கம்மியாக வந்து ஓட்டி காமிச்சேன். இந்த மாதிரி நீங்கள் தைக்கிற ப்ளவுஸில் அடித்து திருப்புறீங்க, இல்லை நெக் பீஸ் வந்து கொடுத்தா எது கொடுத்தாலும் சரி, இது கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு அது மேலே ஒரு டாப் ஸ்டிச். அடுத்தது லைனிங் கிளாத்தை உள் பக்கம் திருப்பிடுங்க.
திருப்பிட்டு இப்போ மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ இது நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா படிமானமாக இருக்கும். நெக்கு வந்து எந்த ஒரு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது. அதாவது முன்ன பின்ன அந்த மாதிரி இல்லாமல் படிமானமாக இருக்கும். அடுத்தது இப்போ லைனிங் கிளாத் சுற்றியும் வந்து எட்ஜ் தையல் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு துணி எங்கேயாவது தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் இப்படி லைட்டாக தட்டி விட்டீங்கன்னா போதும். அதனால் லைனிங் இப்படி தட்டி விட்டாவே படிமானம் ஆயிரும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் மெயின் கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த சிசர் கட் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் வருதுல அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து மறுபடியும் செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் டாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ டாட் போடுறதுக்கு நம்ம எல்லாமே மார்க்கிங் வந்து இருக்குது. அந்த மார்க்கிங் நேர் அதை அப்படியே வந்து மடிச்சுக்கலாம். சிசர் கட் ரெண்டையும் ஈவன் பண்ணி மடிச்சிங்கன்னா அந்த மார்க்கிங் இருக்குது. அந்த லைன் மேலேயே தையல் போடுங்க. அடுத்தது ரெண்டாவது டாட் வந்து இங்கே நமக்கு மார்க்கிங் இருக்குது. ஏன்னா இது அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே போட்டிருக்கேன். அதனால் மார்க்கிங் வந்து கொஞ்சம் மேலே தான் இருக்குது. அடுத்தது ஆம் ஹோல் டாட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ 3 பக்கமும் அந்த டாட்டுக்கு நம்ம என்ன மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த நேர் வந்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டாச்சு. இதே மாதிரி இப்போ அடுத்த சைடும் போட்டுக்கலாம். இப்போ டாட் வந்து நம்ம 2 பக்கம் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த நடுவில் இருக்க பீஸை நான் என்ன பண்ணுறேன், கிராஸாக கட் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு மடித்து விட வரல அப்படின்னாலும் பரவாயில்ல, கிராஸாக கட் பண்ணி விட்டுட்டாவே வந்து போதும். இப்போ அடுத்தது பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கலாக நல்ல எடுப்பாக வந்து இருக்கும். அந்த 3 டாட் ப்ளவுஸ் வந்து கப்பு ரொம்ப நல்ல எடுப்பாக இருக்கும். இப்போ மறுபடியும் இதை ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ணலாம், பட்டி வந்து எடுத்துக்கலாம். இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் பட்டியை கரெக்டாக வச்சுட்டு ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் வந்து வச்சுட்டு இப்போ பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பீஸ் கீழே பட்டி வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், பட்டி ரெண்டும் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம்.
பட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, இதில் இருந்து உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட இது பட்டி இதெல்லாம் உங்களுக்கு நேராக வந்திருக்கான்னு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக தான் வந்து இருக்குது. ஒன்ஸ் இருந்தாலும் கையில் எடுத்து பார்த்துக்குங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு பீஸ் உங்களுக்கு அதிகமாக கம்மியாக அந்த மாதிரியும் வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு 2 பீஸும் கரெக்டாக இருக்குது. இதில் இருந்து நமக்கு பட்டன் பீஸில் வந்து ஒரு கொக்கி பட்டி உயரமாக வருதுல்ல, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம அந்த பீஸ் கொடுத்து தைக்கும்போது கிளாத் இழுத்துருவோம். அதை அந்த துணியை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அதாவது ரஃப் தையல் அது போட்டுக்குங்க. ரஃப் தையல் போட்டால் நீங்கள் இந்த பீஸை கீழே வச்சுட்டு இந்த பீஸை மடித்து விட்டும் தையல் போட்டுக்கலாம். மேலே வந்த உடனே அந்த பீஸையும் மடித்து விட்டுருங்க. இப்போ இந்த பீஸ் இந்த சைடு திருப்பும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ வெளிப்பக்கம் திருப்பிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது இந்த பீஸை அப்படியே உள்பக்கம் வந்து மடித்து விட்டுருங்க. அடுத்தது வீப்பட்டி வந்து கொடுத்துக்கலாம். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மடித்து விட்டுருங்க. கீழே வர பீஸையும் இப்படி உள்பக்கமாக கூட மடித்து விட்டுக்கலாம். கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. இப்போ வெளிப்பக்கம் வந்து திருப்பிட்டு நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையல் வரைக்கும் மட்டும்தான் இந்த பீஸ் வந்து மடித்து வைக்கணும். இப்போ நான் வைக்கிற மாதிரி இதை வந்து மடித்து வச்சுக்குங்க. மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு வி வந்து போட்டுக்குங்க. சென்டரில் வந்து நேராக தையல் போட்டுக்குங்க. இதில் வந்து பட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றனால இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பட்டன் பீஸை சென்டரை வந்து மடித்து நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் அந்த பட்டன் பீஸ் இது வந்து பட்டன் பீஸ் வந்து ஈவனாக வைக்கிறது. நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா எங்கெங்கே நமக்கு அந்த வி அடிக்கணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். இப்போ அந்தந்த நேர் வந்து நம்ம வி வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பட்டன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 பீஸும் ஈவனாக கரெக்டாக வந்து இருக்குது. நமக்கு முன்ன பின்ன அந்த மாதிரி இப்போ கொக்கிப்பட்டி அப்படின்றது நம்ம கொஞ்சம் உயரமாக இருக்கும், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக கரெக்டாக வந்து இருக்குது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் செக் பண்ணி தையல் போடும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வராது. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஷோல்டர் பிசுறு தெரியாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. விட்டுட்டு இதில் நமக்கு இந்த 1/2 இன்ச் இருக்குல்ல, இதை நேராக வச்சுக்குங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு முன்பக்கம் நல்ல பக்கம் வர மாதிரி, அதாவது இந்த சைடு நமக்கு நல்ல பீஸ் வந்து இருக்குது மெயின் கிளாத், அப்போ இந்த சைடு மெயின் கிளாத் வர மாதிரி வந்து வச்சுக்கணும். இதை கரெக்டாக வச்சுட்டு இந்த 1/2 இன்ச்சுக்கு இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச் நேர் இந்த மாதிரி நேராக மார்க் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு நேராக ஒரு தையல் போட்டுக்குங்க. ஒரு தையல் போட்டுட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத் என்ன பண்ணுங்கள், அப்படியே திருப்பி இது மேலே வச்சுக்குங்க. இப்போ ஒரு தையல் போட்டுட்டு இந்த அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து எடுத்துக்கங்க. நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்ல பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல், அதுக்கப்புறம் இந்த லைனிங் கிளாத் அப்படியே திருப்பிட்டு இது மேலே வச்சுட்டு நேராக ஒரு தையல்.
இப்போ இந்த பீஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஈவனாக இருக்கும். அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக. இப்போ இதை நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லாமல் 2 பீஸும் கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே வந்து நெக்கில் வந்து தையல் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இந்த பேக் சைடு பீஸில் கரெக்டாக லைனிங்கோட எட்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், கீழே வந்து நம்ம சும்மா மடித்து மட்டும்தான் விட்டுருக்கோம், தையல் போடலை. இப்போ கீழே வந்து நான் வந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். இப்போ பேக் சைடு டாட் வந்து பிடிக்கணும். 2 சைடும் நமக்கு வந்து மார்க்கிங் வந்து இருக்குது. அதை அப்படியே மடித்து நேராக தையல் வந்து போட்டுக்குங்க. இப்போ எல்லாமே நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக் சைடு பீஸை வச்சு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எதுவும் அப் அண்ட் டவுன் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா கைப்பட அதை இழுத்து வந்து அப் அண்ட் டவுன் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சைடு பீஸ் ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக வச்சுக்குங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் எங்கேயுமே வந்து அப் அண்ட் டவுன் முன்பக்கமும் இல்லை பின்பக்கமும் இல்லை, 2 சைடும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக கரெக்டாக இருக்குது. ஸ்லீவ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் துணியை நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் பேக் அப்படின்றத கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து நமக்கு பேக் சைடு. அப்போ இந்த சைடு பேக் சைடு பீஸ் போகிற பீஸாக தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஷோல்டரில் கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்க. கரெக்டாக ஷோல்டர் நேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சிசர் கட் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். இப்போ அடுத்த சைடும் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. இங்கே எதுவும் லைட்டாக உங்களுக்கு கிராஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நேர் பண்ணுறப்ப சும்மா லைட்டாக மட்டும் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. அது நேராக இருக்கணும், அதனால் லைட்டாக கிராஸ் இருந்தால் கட் பண்ணி விடுங்க. இப்போ இது முன்பக்கம், இதுவும் நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் தான். சிசர் கட் கரெக்டாக மேட்சாக இருக்க மாதிரி வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணி எந்த அளவில் இருந்து வருது அப்படின்றத பார்த்துக்குங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு சிசர் கட் வந்து மேட்ச் ஆகுது. அளவு ப்ளவுஸை வச்சு பேக் சைடு இடுப்பு சுற்றளவு நமக்கு வந்து கரெக்டான அளவில் தான் இருக்குது. இருந்தாலும் ஒன்ஸ் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணும்போது செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஹூக்குப்பட்டி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அளவு ப்ளவுஸுடைய ஹூக்குப்பட்டி வந்து எடுத்துக்கோங்க. இந்த எட்ஜில் இருந்து வச்சுட்டு இதனுடைய சரியான அளவை மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வீப்பட்டி வந்து எடுத்துக்கோங்க. வீப்பட்டியை விட்டுட்டு அளவு எடுக்கணும். எப்பயுமே வந்து அந்த வீப்பட்டி மட்டும் ஐ கட்டுவோம்ல, அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டுட்டு தான் நீங்கள் அளவு வந்து எடுத்துக்கணும்.
இப்போ இதை நான் எப்படி மடிக்கிறேன் அப்படின்னா பேக் சைடு வந்து மடிச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நான் சைடு ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. பேக் சைடு தான் சைடு வந்து ஜாயின் பண்ணுவேன். இதை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஸ்லீவ் உடைய ரவுண்டை நம்ம அப்படியே வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டுக்கு இங்கே நம்ம சிசர் கட் வந்து இருக்குது. அதை அப்படியே நான் நேர் பண்ணி தையல் வந்து போட்டுக்கிறேன். இது ரெண்டையும் நேர் பண்ணிவிட்டு இந்த சைடில் நமக்கு ஆம்ஹோல் கிட்ட ப்ளஸ் மாதிரி வந்து வரணும் அப்படின்னா இந்த 2 தையலையும் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி வச்சுட்டு இதில் ஒரு பின் பண்ணிக்கிங்க. ஏன்னா சில பேருக்கு அந்த ப்ளஸ் மாதிரி வந்து வரமாட்டேங்குதுல, அதனால். ஆனால் இந்த பின் பண்ணும்போதும் லைட்டாக நமக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நானே தைச்சாலும் ஒரு பாயிண்ட் ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நீடில் போடுறோம், அதை நம்ம எடுக்கும்போதும் மிதி வந்து மேலே ஏறும்போதும் ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து 1/2 இன்ச் வித்தியாசம் 1/4 இன்ச் வித்தியாசம் தான் வந்து வரக்கூடாது. ஒரு பாயிண்ட் வித்தியாசம் வந்து வருதுன்னா அது வந்து இந்த மிதி மேலே ஏறும்போது நமக்கு வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகும். அதனால் அது வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ நான் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நீடில் வந்து எடுக்கிறேன். பார்க்கலாம், தைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஸ்லிப் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு இது ரெண்டையும் ஈவனாக வச்சு தையல் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடு வந்து பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக ப்ளஸ் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து ஸ்லிப் ஆகலை, கரெக்டாகவே வந்து மேட்ச் ஆகிருக்கு. இந்த சைடில் லைட்டாக உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பீஸ் இருக்குது அப்படின்னா அதை ஈவன் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. யார் தைச்சாலும் லைட்டாக அந்த சைடில் வந்து அப் அண்ட் டவுன் வர வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக கட் பண்ணி எடுக்கும்போது தான் பார்க்குறதுக்கு நமக்கு ஈவனாக இருக்கும். இப்போ அடுத்த சைடும் சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து சைடு வந்து மடிச்சுக்குங்க. ஆம்ஹோல் ரவுண்டுட்டு சிசர் கட் இருக்குது, அது எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அதனால் நான் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சைடுமே என்ன பண்ணலாம், நம்ம சிசர் ப்ளஸ் மாதிரி வருது இல்லை, அதை கரெக்டாக ஈவன் பண்ணி வச்சுக்குங்க. எந்த இடத்துல உங்களுக்கு சிசர் கட் வருதோ இல்லை நீங்கள் இன்ச் டேப் வச்சு செக் பண்ணும்போது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இந்த சைடு நான் பின் பண்ணலை, அப்படியே வச்சு தையல் வந்து போட்டுக்கிறேன். தைக்கும் போதும் இந்த சைடு லைட்டாக இதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதுவுமே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ப்ளஸ் மாதிரி வந்து இருக்குது. 2 சைடுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம், இடுப்பளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத. இப்போ எனக்கு வந்து இங்கே ஹூக்கு பட்டி இங்கே வி பட்டி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த வி பட்டியை விட்டுட்டு இடுப்பு வந்து செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு வந்து வரணும். இப்போ எனக்கு இதில் கரெக்டாக இருக்குது. இந்த சைடு வி பட்டி இருக்குது, அதை வந்து விட்டுறணும். அடுத்தது இப்போ நெக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வைக்கும்போது உங்களுக்கு அப்படியே அந்த பேக் நெக் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு நமக்கு அப்படியே வந்து இதில் வந்து வரும். இதை அப்படியே நீங்கள் வச்சிங்கனாலும் உங்களுக்கு சேம் என்ன அளவு இருக்கோ கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனில் 2 பீஸும் வந்து கரெக்டாக தான் நமக்கு இதில் வந்து மேட்ச் ஆகுது. அடுத்தது செஸ்ட் ரவுண்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏன்னா எல்லாமே தைச்சு முடிச்சிட்டோம். செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றதும் நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சும் செக் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் மாதிரி சில பேர் வரல, ஏன்னா இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி வரல. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே ப்ளஸ் மாதிரி இருக்குது. ஒரு சைடு நான் என்ன பண்ணேன், பின் பண்ணி தையல் போட்டேன், ஒரு சைடு பின் பண்ணாமல் தையல் போட்டேன். ஆனால் 2ம் கரெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வரல, ஒரு பாயிண்ட் ஸ்லிப் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப வித்தியாசமாக ஒரு தையல் இங்கே ஒரு தையல் இப்படி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ஆல்ரெடி மிஸ்டேக்கு, கட்டிங்லேயும் மிஸ்டேக்கு, ஸ்டிச்சிங்லேயும் மிஸ்டேக்கு. ஆனால் இது வந்து ஒரு பாயிண்ட் அளவு உங்களுக்கு கீழே இறங்குதுன்னா அது வந்து பிரச்சனை இல்லை, அது அப்படியே வந்து விட்டுக்குங்க. இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ அளவு ப்ளவுஸில்
ஹூக்குப்பட்டி இந்த சைட்லேருந்து. ஆனால் நான் இந்த சைடு வந்து வி பட்டி தான் விட்டுருக்கேன். அதனால் ஹூக்குப்பட்டியை வி பட்டியை விட்டுறணும். விட்டுட்டு இந்த சைட்லேருந்து இது வரைக்கும் இதை செக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 செஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக வந்து இருக்குது. ஒரு சைடு எனக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக இருக்குது அப்படின்றது எப்படி பார்க்குறதுன்னா, ஏன்னா கஸ்டமர் வந்து வி பட்டி ஹூக்குப்பட்டி அது வந்து மாற்றி கேட்டாங்க. அதனால தான் நான் இந்த ப்ளவுஸில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடு செஸ்ட் ரவுண்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வி பட்டியை வெளியில் விட்டுறணும். ஏன்னா வி பட்டி வந்து எப்பயுமே மெஷர்மெண்ட்டுக்கு கிடையாது. இப்போ இதை வெளியில் விட்டுட்டு வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2ம் செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.